இந்தாங்க. ஆ ஆ ஆ இந்தாங்க இந்தாங்க. ஆ ஆ ஆ ஆ இந்தாங்க எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க. அப்படியே மத்த எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சரிங்கம்மா. சரிங்க. இதோ அங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. எல்லாம் இதுங்களுக்கு கொடுக்க வேண்டியது. எல்லாம் எடுத்துக்கங்க. சரி வா. என்ன நீ கல்யாண வீடியோகிராஃபராவே மாத்திட்ட. சரி சரி வா வா. உங்க பெரிய சம்பந்தி இவ்ளோ நல்லா எல்லார் கூடவும் பழகுறாங்க. ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. ஆமாங்கம்மா, அவங்களே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லி வந்தாங்க. அவங்க பேச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லவங்க. பாத்தியா, என் அம்மா உன் அம்மாவே நம்ப வச்சுட்டாங்க, விட்டா என்னையும் நம்ப வச்சிருவாங்க போல இருக்கு. ஏங்க, அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. ஆனா எங்க வீட்டு விசேஷத்துக்கு அத்தை வந்து எல்லார் கூடவும் நல்லா சேர்ந்து பழகிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு தெரியல. எஸ், சம்திங் ஃபிஷி. எஸ் பிஸி. நீங்களே போங்க. சரிங்க. ஒரு குழம்புலாமா? என்ன கிளம்பலான்னு சொல்ற? நான் இன்னும் சாப்பிடவே இல்ல. இங்கெல்லாம் நல்லாவே இருக்காது. நான் உனக்கு வெளியில கடையில பிரியாணி வாங்கி தரேன். இரு, சொல்லிட்டு வரேன். இரு. நான் கிளம்புறேங்க. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷங்க. வரேன் சம்பந்தி, வரேன். அருண், போயிட்டு வரேன்ப்பா. சரிங்க. சீதா, வரேம்மா. சரிங்க. போலாம் பார்வதி. வரேன். வா. அம்மா கிளம்பிட்டீங்களாம்மா? ரொம்ப சந்தோஷம்மா. அடிக்கடி கடை பக்கம் வாங்கம்மா. நான் எதுக்கு அங்க பூ கட்டவா? எனக்கு வேற வேலை இல்ல. சும்மா ஏதாவது சொல்லிட்டு. திரும்பவும் அண்ணியன் ஆயிட்டாங்க. ஜோடி பொறுத்த நல்லா தான் இருக்கு. சந்தோஷம். உன் பிடிவா இருந்தா உன்னை இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கு. மாமா என் மேல கோவமா மாமா? உடனே இப்படி முகத்தை பாவமா வச்சுக்குவியே. அக்காலும் தங்கச்சி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு முகத்தை மட்டும் ஒண்ணு தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் ட்ரைனிங் எதுவும் எடுக்கிறீங்களா? போங்க மாமா, நீங்க ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க. சீதா, போதும் மாமா. ஆமா, நீங்க தான் நல்லா நடிக்கிறவராச்சே. யாரு? நானா? ஆமா, டிவில எல்லாம் நடிச்சிருக்கீங்களே. ஓ, அதுவா? எமன் வேஷம் கூட போட்டிருந்தீங்களே. ஆமா அம்மா அப்படியே. நீங்க வேஷம் போடாமலே உங்களை பார்த்தா பயமா தான் இருக்கும் மாமா. சீதா, என்னங்க? வாயேன். கூப்பிடுறேன் போ. என்னங்க சொல்லுங்க. இன்னும் சாப்பிடவே இல்லையே. கொடுங்க, மாமா சாப்பிடல. மாமா, இந்த ஸ்வீட் சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். சாப்பிடுங்க மாமா. கிருஷ்ணிங்க வா. இவனுக்கு சீட்டு நல்லா சாப்பிடுவான். இந்தடா சாப்பிடு. சாப்பிடுற? சீதா. இதோ வரேங்க. என்னங்க? உங்கள்கிட்ட ஒரு ரெட் கலர் ஃபைல் ஒன்று கொடுத்தேன்ல, அதை கொஞ்சம் எடுத்து தாய். சரி, எடுத்துட்டு வரேன். நீ சாப்பிடு. என்ன மீனா, எல்லாம் பாக்குறியா? பாக்குறேங்க, எனக்கும் புரியுது. நீங்க ஒன்னும் கோவப்படாதீங்க, நம்ம சீக்கிரமே கிளம்பிடலாம். நான் ஏன் மீனா கோவப்பட போறேன்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. எனக்கு சீதா நல்லா இருந்தா போதும். நான் அமைதியாவே இருந்துக்கிறேன். புறா, சரி நீ ஒன்று பண்ணு. நீ இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வா. நான் ஐஸ்கிரீம் கேட்டா நான் கூட்டு போறேன். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், வெண்ணிலா. அந்த வெண்ணிலா உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். நீயும் பழகுல இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேரம் வீட்டுக்கு வந்துருங்க. அத்தை, நான் அப்படியே கிளம்புறேன். வேலை இருக்குது. வரேன் மீனா. வரேன் சத்யா. பாய் மாமா.
ஆயிடுச்சு. சாப்பிடு. அங்கிள் சூப்பரா இருக்கு அங்கிள். நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு வேணாம்டா, நீ சாப்பிடு. ஏன் உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காதா? பிடிக்காதுன்னு இல்லை, நான் எப்பவுமே ரெகுலராக கார் ஓட்டுறேன்ல, நிறைய இடத்துக்கு போவேன், நிறைய தண்ணி மாற்றி மாற்றி குடிப்பேன். அதனால அந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா எனக்கு சளி பிடிச்சிடும்டா. உன் வயசுல இருக்கும்போது எங்கள் பாட்டி ஊரில் நானும் நிறைய ஐஸ் சாப்பிடுவேன். பால் ஐஸ்னு ஒன்று இருக்கு. பால் ஐஸா? அப்படின்னா? அது நான் எங்கள் பாட்டி ஊரில் சின்ன வயசுல இருக்கும்போது ஐஸ் பெட்டியில் கொண்டு வந்து பால் ஐஸு சேமியா ஐஸ்ன்னு விற்பாங்க. சூப்பராக இருக்கும். அங்கிள் அதெல்லாம் அப்போ, இப்போ இதுதான் சூப்பரு. நீ சாப்பிடு. ரோஹிணியோட பையனாச்சே முத்து கூட வந்திருக்கான். ரோஹிணி கிட்ட காசு கேட்கறதுக்கு இதுதான் சரியான நேரம். எதுக்கு இப்ப வீடியோ கால்லாம் பண்ற? விஷயம் இல்லாமலையா பண்ணுவேன். இப்போ உனக்கு நான் லைவ் டெலிகாஸ்ட் ஒன்று காட்ட போறேன். நேரடி ஒளிபரப்பு. கண்டிப்பா நீ அதை பார்க்கணும். என்ன உளறிட்டு இருக்க? ஒல்லர்ல கல்யாணி, குடும்ப சித்திரம். ஒரு சின்ன பையனும் அவனுடைய சித்தப்பாவும் உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. பாக்குறியா? பாத்தியா எப்படி இருக்கு நம்ம நேரடி ஒளிபரப்பு? பயத்துல வேர்க்குது பாரு, தொடச்சுக்க. என்ன வேணும் உனக்கு? அது எப்படி கல்யாணி? உன் பையன் உன் குழந்தை கூட சுத்திட்டு இருக்கான். இந்த பையனை தான் அண்ணனோட ஒய்ஃபோட முதல் கல்யாணத்துல பிறந்த பையன்னு முத்துக்கு தெரியாதுல்ல?